ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அதில் எங்கள் பாப்பா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவங்கன் ஸ்டோர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு துணி கடையை தான் சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். அங்கே போய் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 400 ரூபா. ஒரு 20-30 பசங்கிட்ட ஆடிருந்தாங்க எங்கள் பாப்பா கூட சேர்ந்து. எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தாங்க. அடுத்தது வந்து எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து ராஜஸ்தானி சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ணுறா. ஸோ அதனால் மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து டான்ஸுக்கு முன்னாடி நாள், ஆனுவல் டேக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் போட்டுட்ருக்கோம். எங்கள் பாப்பா 2 கையிலையுமே எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை தான். எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்த மாதிரி திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ஆனுவல் டே. ஸோ அதனால் பாப்பாவை நல்லா தலை குளிக்க வச்சு, இங்கே குளிருன்றதால தலை காயாது. ஸோ அதனால் ஹேர் ட்ரையர் கொஞ்சம் போட்டு விட்டுட்ருக்கேன். அப்புறம் மற்ற மேக்கப் ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள். அடுத்து எங்கள் பாப்பா வந்து இந்த ட்ரெஸ் வந்து 254 ரூபா கொடுத்து நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். நாங்கள் எடுக்கல, ஸ்கூலில் மிஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டேன். ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ரொம்ப லூஸாக போட்டால் பசங்களுக்கு அழகாக இருக்காது, ஃபிட்டிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு பிடிச்சிட்டு அந்த ராஜஸ்தானி ஸ்டைல்லையே வந்து வீடியோவில் பார்த்துட்டு அதே மாதிரியே நானும் போட்டு விட்டுட்டேன். பின்னாடி பன் போடணும், முன்னாடி ஏதாச்சும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடி கொஞ்சம் முடி எடுத்து பின்னிருந்தேன். எல்லா பசங்களுமே வந்து இதே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தாங்க. சும்மா அவங்க முன்னாடி ஸ்டைல் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே முன்னாடி ஸ்டைல் பண்ண தான் இதுதான் ஞாபகத்துக்கு வருமோ என்னவோ தெரில. எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நானுமே இது பண்ணி பின்னாடி கிளிப் வச்சு சேஃப்டியாக குத்தி விட்டுட்டேன். பின்னாடி பண்ணுமே செட் பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் செட் பண்ணும்போது நான் நினச்சேன், நமக்கு எந்த மேக்கப்பும் பண்ணிக்க தெரியாது. பட் 2 பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே வரும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். என்னோடய 2 பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டைல் பண்ணவும் தெரியாது, மேக்கப் பண்ணவும் தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் 2 பொண்ணுங்க பிறந்து தான் என்னால் எல்லாத்தையும் கற்றுக்க முடிஞ்சுது. கற்றுக்கணும்னு நினச்சா எந்த வயசில் எதை வேணாலும் கற்றுக்கலாம் போல். ஸோ என் 2 பொண்ணுங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக 2 பேரும் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. கழுத்தில் போடுற நகையெல்லாம் நாங்கள் முன்னாடியே வாங்கி மிஸ்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்கூல் போயிட்டு அந்த நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். வாங்க இப்போ ஸ்கூலுக்கு போகலாம். நான் போட்ட மெஹந்தி எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் ட்ரை இது. அடுத்து ஸ்கூல் போய் மிஸ்கிட்ட எல்லா வளையல் அதுக்கப்புறம் நெக்லஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாமே வாங்கி போட்டுட்ருக்கோம். 2 பாப்பாவுக்குமே ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். மேபி குழந்தைங்களே அதிகம் இருக்கிறதால கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுமா என்னன்னு தெரில. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 2 பேருமே சாப்பிட வச்சு 2 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு நான் இப்போ மறுபடியும் ஈவினிங் போய்கிட்டுருக்கேன். இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்தளவுக்கு ரெடி ஆகலை. சரி உள்ளே போயிட்டு என்னென்ன மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தேன். பாருங்கள், குட்டி குட்டி பசங்களாம் ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து கேரளா ட்ரெஸ் போட்டு பசங்க இருக்காங்க. இங்கே போயிட்டுருக்கா பாருங்கள், இவ தான் என்னோடய பொண்ணு. அவள் பக்கத்தில் இருக்காங்களே, இவங்கெல்லாம் அவள் கூட ஆட போகிறவங்க, டான்ஸ் பண்ண போகிறவங்க. ஸோ அவங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரும்போது மணி வந்து 4:30 மணி அந்த மாதிரி டைம் வந்தேன். அப்போ வந்து பாதி பேர் தான் வந்திருந்தாங்க. நம்ம லேட்டாக கூட வரலாம், பட் ஆனால் முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்க முடியாது, பசங்க டான்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியாதுன்ட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து அங்கே உட்காந்துட்டேன். முன்னாடி சோஃபாவில் கோட் போட்டு உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் வந்து டாக்டரு, நியூராலஜிஸ்ட். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. நம்ம ஊரில் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லலாம் சாமி பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பட் இவங்க சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் வந்து விநாயகர் பாட்டு, சரஸ்வதி பாட்டு அப்படிலாம் பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூராலஜிஸ்ட் டாக்டரு, அவர் சாமியாரா என்னன்னு எனக்கு தெரில. எல்லாரையும் நீங்கள் ராமன் மாதிரி இருக்கும், ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி ஒரே புராணம் சாமிங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு விநாயகர் பாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக குட்டி குட்டி பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க.
டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நடுவில் ஸ்கூலில் 10th ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 12th ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்த பசங்களுக்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதுதான் அது. எல்லா பசங்களுமே வந்து டீச்சர்ஸுக்கு காலில் விழுந்து மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆனுவல் டேவோட தீமே வந்து எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் பாட்டு எடுத்து டான்ஸ் பண்ணுறது தான். இது வந்து வெஸ்ட் பெங்காலோட சாங் எடுத்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சத்தீஸ்கருக்கே ஃபேமஸ் பழங்குடி மக்கள் தான். இங்கே அதிகம் பழங்குடி மக்கள் இருக்கிறதால அந்த தீமில் ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் தமிழ் பாட்டு, மலையாள பாட்டு அது எல்லாமே ரீமிக்ஸ் பண்ணி அதுதான் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்க டான்ஸ் பண்ணது. ரொம்ப நேரமாக என் பொண்ணு டான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ ஆடிட்டுருக்கா பாருங்கள். ராஜஸ்தான் தீமில் வந்து இவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த குரூப்பில் தான் என் பொண்ணு ஆடிட்டுருக்கா. ஃபஸ்ட் லைனில் ஒரு 4 பேர் தள்ளி அவள் இருக்கா. ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக காட்ட முடியல. நிறைய டான்ஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. அதை காட்டினா வீடியோ லென்த் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.